Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நாஞ்சில் விஜய் நடிக்க சொல்லி ஒன்னு அனுப்புனானா அவனுடைய பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக ஏய் பைத்தியக்காரங்களாடா நீங்க ஏன் இஷ்யூவை மறைக்கிறதுக்கு அது ஒரு ரீசனே இல்ல. ஆமா அந்த தப்ப பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இல்ல ஒத்துக்காமலும் போது அதை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். அதை கடந்து இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனா எடுத்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ கூட கேட்பாங்க என்னப்பா உனக்கு வைஷுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சப்பா. ஆமாப்பா எனக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன். நான் இன்னைக்கு விஜய் டிவில மட்டும் பண்ண என்ன எத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு ஓவர் நியூஸ் சேனல் என்ன பத்தி பேசிட்டு இருக்கு. ஈரோடு மகேஷ் அண்ணா இதை ஏன் நான் இந்த இடத்த ஸ்பெசிபிக்கா பதிவு பண்ணணும் அப்படின்னா, மகேஷ் என்ன கூட அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிய, ஒருத்தருடைய இறப்பு கூட உன்னால வர முடியாதா அப்படின்னு. அந்த மனுஷன் வந்து சில விஷயம் வேணும்னு சில விஷயம் பண்ணுவாரு, பப்ளிசிட்டிக்காக சில விஷயம் பண்ணுவாரு, இன்னசென்டா சில விஷயம் பண்ணுவாரு. ஆனா ரொம்ப தெளிவான மனிதர். இந்த இடத்துல விளம்பரம் தேடிக்க அவசியம் கூழ்சுதேஷ்கன். சமீபத்தில் கூட இந்திராஜா போட்ட ஒரு வீடியோ எவ்வளவு ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து கடவுளுக்கே ப்ரொமோஷனாங்கிற என்னங்க வேற என்னங்க பண்ண முடியும்? அவ்வளவு வறுமை இருக்கு, என்னங்க பண்ண முடியும்? எங்க ஒருத்தன் 25,000 கொடுக்குறான், வேற என்னங்க பண்ண முடியும்? சும்மா பேசுறேன் 1000 பேசிட்டு போட்டுங்க. அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற படுற கஷ்டம் அவங்களுக்கு தாங்க தெரியும். அவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த மரணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்லையே திரும்ப திரும்ப நீங்க அதோடைய தொடர்ச்சி அதுதான் சொல்றேன். எவ்வளவு தூரம் பேசுறதுக்கான விளக்கமே உங்களுக்கு இல்ல முழுசா நீங்க திரும்ப திரும்ப நீங்க அதே தான். நான் முழுசா முடிச்சறேன் அந்த கேள்வியை. இப்போ உங்களுடைய மனைவி கூட அவருடைய மரணத்துல அப்பான்னு சொல்லி நான் யாருக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிற அவங்களுமே வருத்தமா அழுது அந்த இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. உங்க மனைவிக்கும் ரோபோசங்கருக்கும் எவ்வளோ நெருக்கம் அப்படின்னா ப்ரோ, இன்னைக்கு நான் ஒரு சமுதாயத்துல ஒரு குடும்பமா இருக்கோம்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் ரோபோசங்கர் அண்ணா அண்ட் அவங்க ஃபேமிலி தான். இது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உடைய என்கேஜ்மெண்ட்ல நீங்க முதல்ல ரோபோ அண்ணா பார்த்துக்கலாம். ரோபோ அண்ணா ஃபேமிலி நான் அத்தனை கலைஞர் கூட ஒர்க் பண்ணேன். என்னுடைய இயக்குனருக்கு அப்புறம் ரோபோ அண்ணா தான் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நின்று ஃபேமிலியோடு நின்னாங்க. அடுத்து என்னுடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் அண்ணா ஃபேமிலி ஃபுல்லா நிற்பாங்க. அடுத்து என்னுடைய வளகாப்பு சமீபத்தில் பண்ணேன் மனைவிக்கு. 5ஆம் மாசமா இருக்கட்டும், 7ஆம் மாசமா இருக்கட்டும், 9ஆம் மாசம் டு செட் என்னன்னா எனக்கு ஒரு ஃபேமிலியா, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, குடும்பமா நின்ன ஒரு ஃபேமிலி. சோ எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை, இப்ப எனக்கும் என் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் ரோபோனா ஃபேமிலிக்கு தான் கால் பண்ணுவாங்க. நான் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு டு செட் எங்களுக்கு அவங்க தான் வழிகாட்டி மாதிரி. ஸோ லாஸ்ட் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போ எனக்கு அந்த டிப்ரெஷன் ஆகும்போது நான் என் மனைவியை கூட்டிட்டு நான் தஞ்சம் அடைஞ்ச இடம் என்னன்னா ரோபோசங்கர் தான் வீடு தான். எனக்கு இப்படி பிரச்சனை ஆகுது, டிப்ரெஷன் என் மனைவிக்கும் எனக்கும் நிறைய. ஏன்னா பாவம் அவங்க ஒரு மூத்தவர் கார்டியன் மாதிரி ஒரு பொண்ணு இல்லையா, ஏன்னா அவங்களும் புதிய இல்லையா, அவங்களும் ஒரு மாதிரி இதாக இருக்கும்போது நான் கூட்டு போகும்போது என் பொண்டாட்டி முன்னாடி ரோபோ நான் கூப்பிட்டு என்ன திட்டுறாரு, இங்கவா என்ன உன் பிரச்சனை, என்ன இப்படிலாம் பண்ண, அப்படி ஒரு மாதிரி கோவத்தெல்லாம் பேசுறேன். அவ்வளவு கோவமா பேசுனது கிடையாது. இவ்வளவு ஒரு பொண்ணு இருக்கு, அழகு பத்த பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ற, அந்த பிள்ளைக்காக ஒழுங்காதுன்னு சொல்லி எனக்காக என் ஒய்ஃபுக்காக என்ன வான் பண்ணால. அப்போ என் மனைவிக்கு என்னன்னா நம்ம அப்பாவா உட்காந்து நம்மளை கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கிட்டாங்க. இது நடந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் தவறுன உடனே அவளால கடைசியான ஆமா. இன்னொன்னு என் ஒய்ஃப் அவ்வளவு பேசக்கூடிய ஆளே கிடையாது. என் ஒய்ஃபை பத்தி கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப இன்னசென்ட். அவங்கள்ட்ட நான் சொல்லி இப்படிலாம் டைலாக் கொடுத்து பேசினா கூட பேச மாட்டா. எங்களுக்கு ஆச்சரியம், ஈவன் அந்த ஃபேமிலிக்கு ஆச்சரியம். அவங்க அக்காக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, பிரியங்கா அக்காக்கும் இந்திரஜாக்கும் என் ஒய்ஃப் ரொம்ப எமோஷனல் ஆகி அவளுக்கு ஹெல்த் வீக் ஆகக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க. நீங்க அழும்போது கூட அந்த வீடியோ பாருங்க, மரியா உள்ள கூட்டு போ, ஃபர்ஸ்ட் மரியா உள்ள கூட்டு போ, ஏன்னா அவ ரொம்ப அழுது ஏங்கி அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு உள்ள கூட்டு போய் சேவ் பண்ணாங்க. சேவ் பண்ணி அப்ப ரூமுக்குள்ள உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அழுதுட்டான். இந்த டைம்ல நான் கிடையாது, ஏன்னா எனக்கு நான் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வரேன்னு சொன்னா நீ வாமா நான் இங்க உள்ள இருக்கேன், என்னால இப்போதைக்கு நான் எடுக்க முடியாது. பசங்க யாரோ கூட்டிட்டு வந்து அவங்கள உள்ள உட்கார வச்சாங்க. ஆனா அது கீழே பாருங்களேன், கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாஞ்சில் விஜய் நடிக்க சொல்லி ஒன்னு அனுப்புனானா அவனுடைய பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக ஏய் பைத்தியக்காரங்களாடா நீங்க ஏன் இஷ்யூவை மறைக்கிறதுக்கு அது ஒரு ரீசனே இல்ல. ஆமா அந்த தப்ப பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இல்ல ஒத்துக்காமலும் போது அதை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். அது ஒரு விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில. நான் அதை கடந்து இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனா எடுத்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ கூட கேட்பாங்க என்னப்பா உனக்கு வைஷுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சப்பா. ஆமாப்பா எனக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன். நான் இன்னைக்கு விஜய் டிவில மட்டும் பண்ண என்ன எத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு ஓவர் நியூஸ் சேனல் என்ன பத்தி பேசிட்டு இருக்கு. நான் என் மனசு அவ்வளவு திடகாத்தமா நான் அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆனா என்ன இந்த ஒரு விஷயத்தையும் அதையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இது உனக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனா, இதுல வந்து நீ உன லவன் காட்டிக்கிறியான். சோ பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நாங்க அதெல்லாம் கடந்து போகிற மனநிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். இப்போ ஈரோடு மகேஷ் அண்ணா இதை ஏன் நான் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா பதிவு பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த மனுஷனை நான் ஷோலையும் பார்த்துருக்கேன், வெளியே அவர் மீது வரக்கூடிய விமர்சனங்களையும் பார்த்துருக்கேன், கூட இருந்து பார்த்துருக்கேன்.
வடிவேல் பாலாஜி தவறினாரு. அன்னைக்கு நாங்க ஒரு ஷோல இருக்கும் போது, என்ன ஷோ, முதட்டு சிங்கிள் ஏதோ ஒரு ஷோ அதுதான் நினைக்கிறேன். அந்த ஷோல நாங்க இருக்கோம், ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட விஜய் டிவியுடைய எல்லா பிரபலங்களும் பாதி பிரபலங்களும் அந்த ஷோல இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு அந்த ஷூட்ல இருக்கும்போது எங்களுக்கு வடிவேல் பாலாஜி தவறிட்டாங்க நியூஸ் வருது. உள்ள உட்காந்து எல்லாருமே அழுகுறோம், கத்துறோம், புதல்தான், என்னமோ பண்றோம். அப்புறம் ஷோ முடிச்சு கரெக்டாக ஒரு 9 o'clock 10 o'clock மேலே ஷூட் முடிஞ்சு அடுத்த செகண்ட், ஏன்னா எனக்கு வடிவேல் பாலாஜி எவ்வளோ முக்கியம் தெரியும். நான் நேராக என் வீட்டுக்கு போகல, ஃப்ரெஷ்ஷப் ஆகல, குளிக்கல, நேராக வீட்டுக்கு போகிறேன். சேத்பட்டில் வீடு, அங்கே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். இப்படி அண்ணன் தவறிட்டாருன்னு. அப்போ அங்கே உள்ள மக்களை நான் ஆறுதல் படுத்தி ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. நான் உட்கார்ந்தல ஷூட்ல, கிட்டத்தட்ட அந்த ஷூட்ல 25-30 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. நீங்க அடுத்த நாள் காலையில அந்த ஷோல பாலாஜனா அப்படி இப்படின்னு கதறின யாருமே அன்னைக்கு நைட்டு வரல. அன்னைக்கு நைட்டு வந்த ஒரே கலைஞர் யாருன்னா ஈரோடு மகேஷ். அப்ப நைட்டு மீடியா கிடையாது, கேமரா கிடையாது. ஏன்னா கேமராஸ் எல்லாமே காலையில 9 மணிக்கு மேலதான் வந்துச்சு. நைட்டு கேமரா இல்லாம அந்த ஒரே மனிதன் ஈரோடு மகேஷ் வந்தாரு, நின்னாரு, அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு. நான் சைட்ல நின்று என்ன பார்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா போக்கஸ் எல்லாம் வருது. ஒட்டுமொத்த கலைஞர் இங்க நைட் யார் யார் ஷூட்டிங்ல இருந்தாங்களோ இவங்க யாருமே நைட்டு வராம வீட்டுல போய் அழுதுட்டு காலையில பிளாக் அண்ட் பிளாக் போட்டுட்டு அப்படியே வந்து நின்னாங்க. அப்ப நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு தெரியுமா, மகேஷ் என்ன கூட அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிய, ஒருத்தருடைய இறப்பு கூட உன்னால வர முடியாதா அப்படின்னு ஈரோடு மகேஷ் அண்ணா மேல அவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. ஓகேவா, அதை நான் பார்த்தேன், கண்கூடா பார்த்தேன். ரெண்டாவது ரோபோனா விஷயத்திலையும் நான் அதை நோட் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலை வந்து நேரடியா பார்த்தது ஈரோடு மகேஷ் அண்ணா. அவர் அடுத்த நாள் இந்த கேமரா முன்னாடியோ மக்கள் முன்னாடி தன்னுடைய துக்கத்தை பதிவு பண்ணணுமா எந்த இடத்துலையும் வரல. அப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க ஏன் மகேஷ் வரல அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு முந்தின நாள் வந்தாரு, அப்புறம் இறந்து 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு நேத்து கொண்டு வீட்டுல போய் தன்னுடைய துக்கத்தை அனுபவிச்சு ஏதோ சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ நிறைய மக்கள் இப்படியும் இருக்காங்க, ஹிட்டனா நிறைய மக்கள் நிறைய பேருக்கு ஆதரவா இருக்காங்க. இவங்களுக்கு விளம்பரம் தேடிக்க விரும்பல. தலைவா இதுல என்ன விளம்பரம், ஒருத்தங்க துக்கமான நேரத்துல இருக்கும் போது அவங்களுக்கு நம்முடைய மனசார ஆதரவு தான் கொடுக்கணும். இந்த இடத்துல விளம்பரம் தேடிக்க கூடாது. சோ அந்த வகையில மகேஷ் அண்ணாக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூல் சுரேஷ் வந்து தொடர்ந்து நம்ம இந்த திரை விமர்சனங்கள் இதுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி வருவாரு. அவர் மேல பைத்தியக்காரத்தனமான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஒரு கலைஞனா ரோபோ சங்கர் அவருடைய மரணத்துல ரொம்ப நீண்ட நேரம் இருந்தாரு, நிறைய அழுது புரண்டு இந்த மாதிரிலாம் பண்ணாரு. ஆனா அவரே வந்து இங்கேயும் விளம்பரத்தோட வந்துட்டியா கூலுங்கிற ஒரு கமெண்ட், இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல அவருக்கும் இந்த ரோபோ சங்கருக்கும் அதான் சொல்லல, இதை நான் விளம்பரமா நான் கூல் சுரேஷ் அண்ணாவை பத்தி கூட பழகுன எனக்கு தெரியும். அந்த மனுஷன் வந்து சில விஷயம் வேணும்னு சில விஷயம் பண்ணுவாரு, பப்ளிசிட்டிக்காக சில விஷயம் பண்ணுவாரு, இன்னசென்டா சில விஷயம் பண்ணுவாரு. ஆனா ரொம்ப தெளிவான மனிதர். இந்த இடத்துல விளம்பரம் தேடிக்க வேண்டிய அவசியம் கூல் சுரேஷ் அவரையுமே விமர்சிக்கிறாங்க. இந்த இடத்துல விளம்பரம் தேடிக்க அவசியம் கூல் சுரேஷ்க்கு என்ன? கூல் சுரேஷ் விளம்பரம் தேடிக்கன்னா எப்படி வேணா தேடிக்கலாம், அடுத்த நாள் யாரை வேணா விமர்சிக்கலாம். சோ இங்க விமர்சனம் உண்மை தலைவா, அது கூட பழகுனவங்களுக்கு தான் தெரியும் அந்த எமோஷன். ஏன்னா ரோபோ, ஏன்னா கூல் சுரேஷ் இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டு காலமா எங்களோட டிராவல் பண்ணிருக்காரு. ரோபோனா கூட நிறைய டிராவல் பண்ணிருக்கலாம். அந்த எமோஷனை எப்படி வெளிப்படுத்த, இப்ப நீங்க அக்கா ஆடுனது சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இவர் தன்னுடைய ஒரு துக்கத்தை வந்து ஒரு அளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாம கூட எனக்கே வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு, எதுக்கு இந்த ஆள் ஏன் இவ்வளவு ஹெவியா பண்றாருன்னு. ஆனா அவர் ஆள் மனசுக்குள்ள அது எப்படி வெளிப்பட்டுன்னு தெரியல. சோ வெளிப்பட்ட விதம் வேணா தப்பா தெரியலாம், ஆனா ஆத்மார்த்தமா அவருடைய எண்ணங்கள் அதுல நல்ல எண்ணமா தான் எனக்கு பார்க்க தோணுது. அவங்களோட குடும்பத்தை வந்து யாராலையுமே சமாதானப்படுத்த முடியாது. நிச்சயமா அவங்க மன அளவுல என்ன அளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய மகளுடைய பதிவுகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. நான் பிறக்கிறப்ப நீங்க பர்த் சர்டிபிகேட்டுக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்க அப்பா, நீங்க இறந்தப்போ உங்களுடைய டெத் சர்டிபிகேட்டுக்கு நான் கையெழுத்து போட்டு வாங்குற சூழல்லாம் இருக்கு. அந்த பதிவை பார்க்க முடியுது. அவருடைய மருமகன் நீ வந்து தாய் மாமா இல்லை எனக்கு தந்தை மாமாங்கிற அந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ ஒரு மருமகனா ஒரு மகளா இவங்க ரோபோ சங்கருக்கும் மனைவிக்கும் எப்படி இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க, ரெண்டாவது இவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இந்த நிமிடம் வரைக்கும் இருக்காங்க. இல்ல பிரதர், இது வந்து வெறும் செலிபிரிட்டி குடும்பம் மட்டும் இல்ல, நார்மல் குடும்பத்தாலே இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. ஒரு கணவனை, ஒரு தந்தையை, ஒரு மாமனாரை இழந்த இழப்பு இவங்க 3 பேருக்குமே இருக்கும். இது சாதாரண இழப்பு கிடையாது. ஆனா எனக்கு இதுல ஒரு துளி சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த 3 பேரும் மிக விரைவில் இதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு தைரியமா இருக்காங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க பிரியங்காக்காவுக்கெல்லாம் நீங்க சாதாரணமா இடம் போட முடியாது.
அவங்கெல்லாம் எவ்வளவு போடுதுமா, கிட்டத்தட்ட 4 ஆண்களுக்கு சமம். இன்னைக்கு வரைக்கும் அண்ணனுடைய உயிர் இவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருந்ததுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் பிரியங்காங்கிற ஒரே ஒரு சிங்க பெண்மணி மட்டும்தான். இவ்வளவு நாள் எமனோட போராடி கட்டி இழுத்துட்டு வந்துருக்காங்க. அந்த உயிரை நான் விட மாட்டேன், நீ முடிஞ்சா தூக்கிட்டு போகணும், அவங்க போராடிட்டு தான் இருந்தாங்க. கடைசி நேரத்துல முடியல. அப்போ கூட நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் தலைவா. இன்னைக்கு ஈவினிங் இறக்குறாங்கன்னா மதியம் கொண்டு கோவில்ல அங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு யாரோ போன் பண்ணி 3 எலுமிச்சம்பழத்தை குத்துனா அவன் புருஷனை காப்பாத்திலாம் சொல்லி அந்த அம்மா எங்க கோயில் இருக்குன்னு தேடி தேடி 3 எலுமிச்சம்பழத்தை குத்தி அந்த கோயில உருண்டு புரண்டதை என் 2 கண்ணால பார்த்தேன். ஈவினிங் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணனுடைய உயிர் இறுதி கட்டத்துல இருக்கு அப்படின்னு. டாக்டர் அவங்கள்ட்ட டைரக்டா சொல்லதுக்கு முடியல. எப்படி உங்கள்ட்ட சொல்ல முடியும்? அதை ஜீரணிக்கிற மனநிலைமை இல்ல. எனக்கு தெரியும். அக்கா எப்படி தான் நினைச்சாங்க, இல்ல நாஞ்சல் அப்ப சொல்லிட்டேன், அக்கா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குக்கா, எல்லாருமே சொல்றாங்க, இல்ல நாஞ்சல் என் புருஷன் வந்துடுவார் நாஞ்சல், நம்பிக்கையா இருந்தாங்க. 100% தான் வந்துடுவார் நாஞ்சல், திடீர்னு பொழைப்பா நாஞ்சல், திடீர்னு எஞ்சி வருவா நாஞ்சல், பழைய மாதிரி வந்துருவாரு. நீங்க அந்த இடத்துல அவங்கள பார்த்தீங்கன்னா தலைவா, வாழ்க்கையில இப்படி ஒரு பெண்ணான்னு பார்க்க முடியும். அவங்க உட்காந்துட்டு ஒரே வார்த்தை கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க இப்போ வரைக்கும் அந்த உயிர் வெண்டிலேட்டர். ஆக்சுவலா உண்மை என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லா வெண்டிலேட்டர் தான் இருந்து தலைவா. எனக்கு தெரிஞ்சு டாக்டருடைய இது சொல்லாம நம்ம இதை சொல்லக்கூடாது, பட் ஒரு முடியக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. பட் வெறும் வெண்டிலேட்டருடைய உதவி மூலமா தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த வெண்டிலேட்டரை எடுத்துட்டா போயிருக்கிற நிலைமை வந்துடுச்சு. அப்பவும் கேட்குறாங்க. அக்கா சொன்னாங்க, இல்ல இருக்கட்டும், என் புருஷன் வருவான், என் புருஷனை கூட்டிட்டு போகணுமா தூக்கிட்டு போகணுமான்னு கேட்குறாங்க. நான் இங்கிருந்து அவரை எக்காரணம் கொண்டு தூக்கிட்டு போக மாட்டேன், அவரை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்கிற ஒரு நம்பிக்கையில அவ்வளோ போல்டா இருந்தாங்க. பட் விதி விளையாடிடுச்சு. ஆனா இப்போ நான் 2-3 நாளா பார்க்கும்போது அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. எனக்கு அது சந்தோஷம். ஆனா அவருடைய ரோபோசங்கருடைய பேர் அடிக்கடி இனிமே இடம்பெறும் அளவிற்கு இவங்க இருப்பாங்க. நிச்சயமா இருக்கணும் வரணும். அதற்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய வேண்டுகோள் இதுதான். அந்த அக்காவும் ஒரு திறமையான ஆள், ஒரு டான்ஸர், ஒரு ஆர்டிஸ்ட், நிறைய வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. போராடி ஒரு கணவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, இன்னைக்கு முடியல. இதுல இருந்து அவங்க மீண்டு வரணும், அந்த பேரை அவங்க வாங்கணும். அவங்க இதுக்கப்புறம் தொழில அவங்க நிலைத்து நின்று ரோபோசங்கர் இல்லைனாலும் இந்த பொண்ணு வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை மட்டும் அதுக்கு பண்ணணும். போதும். அந்த குடும்பம் நம்ம எவ்வளவோ விமர்சனம் பண்ணிட்டு வச்சதுக்கும் தொட்டதுக்கும் மீடியாவில் இருக்க உங்களுக்கே தெரியும். நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். நம்ம வியூஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் இதுக்காகவும் நம்ம நிறைய இந்த மாதிரி பிரபலங்களை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவருடைய உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியும். ஆனா பாக்குற மக்களுக்கு சமீபத்துல கூட இந்திராஜா போட்ட ஒரு வீடியோ எவ்வளவு ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து கடவுளுக்கே ப்ரொமோஷனாங்கிற அந்த வேற என்னங்க பண்ண முடியும்? அவ்வளவு வறுமை இருக்கு, என்னங்க பண்ண முடியும்? எங்க 25,000 கொடுக்குறான், வேற என்னங்க பண்ண முடியும்? சும்மா பேசுறேன் 1000 பேசிட்டு போட்டுங்க. அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற படுற கஷ்டம் அவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த பொண்ணு 22 வயசுல அவன் மெச்சூருக்கு அவ விவரம் தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு தனக்கு போய் ஒரு வீடியோ போட முடியுமா? அதுவும் சாதாரணமா ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட முடியாது. இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒண்ணு தன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், தன்னுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏதோ அதுல சரியோ தப்போ பாவம் அவ தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டு இருக்கா. 22 வயசு, அவ இன்னும் மெச்சூர்ட் ஆகும்போது தெரியும். சூழல் அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, இப்ப என் வயசு வரும்போது அவளுக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு. அதுக்கான மெச்சூர்ட் அவளுக்கு கிடையாது. அதனால நீங்க விமர்சனம் பண்ண எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆவாங்க. நான் இன்னும் சொல்றேன், நீங்க எவ்வளவு வேணா அந்த குடும்பம் மேல விமர்சனம் பண்ணுங்க, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விமர்சனையும் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பிரியங்காக்கா இதுல இருந்து மீண்டு வருவாங்க, ஸ்ட்ராங்கா சிங்க பெண்மணியா வருவாங்க. அதே போல இந்திரஜாவும் அவ்வளவுதான். இன்னொன்னு அந்த குடும்பத்துக்கு கார்த்திக் ப்ரோ மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காரு. என்ன கடைசி காலத்துல ரோபனா ஒரு நல்ல ஒரு மருமகனா அவங்க மக கையில ஒப்படைச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் நீதாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் கடைசி வரைக்கும் அவரும் எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் எல்லா இடங்களையும் போய் எவ்வளவு பிரதர் கார்த்திக் அந்த மனுஷன் யாருக்கு இந்த காலத்துல அப்படி ஒரு பண்ணுவாங்க? அவர் ஒரு மருமகன் ஒரு பொண்ணை கட்டிட்டோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அவருக்கு டைரக்ஷன் வேலை, அவருக்கு பொண்ணை கூட்டிட்டு அவர் அவருடைய வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா இருந்து எல்லா வேலையும் எடுத்து மருமகன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு அவரு மருமகனை தாண்டி மகனா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஆள் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு யாருப்பா? கண்டிப்பா யாருமே இல்ல. அடுத்த நாள் யாரோ வந்து நாங்க பாக்குறோம். அந்த டெத்ல நான் நின்னு பாக்குறது தெரியல. யாரோ வந்து நான் தான் அந்த குடும்பத்துக்கு நிக்கிறேன். எவன் நின்னா நீ காலையில பாக்குறது எவனுமே முந்தின நாள் நைட்டு கிடையாது. எவனுமே வரல தெளிவா. நீங்க அந்த டெத்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீ எவனுமே முந்தின நாள் நைட்டு கிடையாது. இவனுக்கு எல்லாம் அடுத்த நாள் வந்து சும்மா மீடியா போக்கஸ்க்காக என்ன எல்லாம் விளம்பரம் தான். யார சொல்றதுன்னு சொல்ற ஆளுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியும். எல்லாம் விளம்பரம் தான். ஆனா அந்த ஆள் மட்டும்தான் முழுசா கூட நின்று பாத்துக்கிட்டு. அதே போல அந்த தொலைக்காட்சிக்கு 2 பெரிய மரணங்கள், வடிவேல் பாலாஜியா இருக்கட்டும், ரோபோசங்கரா இருக்கட்டும், அந்த தொலைக்காட்சிக்கு எவ்வளோ இது ஒரு பெரிய இழப்பு? தொலைக்காட்சிக்கெல்லாம் இழப்பே கிடையாது.
இப்பவும் சொல்றேன், அதுக்கு இழப்பே கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவங்களுக்கு ரோபோ இல்லைனாலும் ஷோ நடக்கும், பாலாஜி இல்லைனாலும் நடக்கும், நாஞ்சில் விஜய் இல்லைனா நடக்கும், புகழ் இல்லைனாலும் நடக்கும், குரேஷ் இல்லைனா நடக்கும், யார் இல்லைனாலும் அவங்களுடைய ஷோ நடந்துட்டு இருக்கும். அதுக்கேற்ற கலைஞர்கள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்காங்க. ஸோ தொலைக்காட்சிக்கு இழப்பு கிடையாது, ஆனால் தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கணும். இப்போ அதில் ஒர்க் பண்ணக்கூடிய இபிக்கெலாம் ரொம்ப இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஜெகன் சாராக இருக்கட்டும், நம்ம தாம்சன் சார் இருக்கட்டும், பேக் சார், இவங்கெல்லாம் அவரோட நெருங்கி நிறைய ஷோக்களை திரும்பி எடுக்கிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு மனப்பூர்வமா ஒரு பாண்டிங் இருக்கு, ஆத்மார்த்தமான பாண்டிங் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். தொலைக்காட்சிக்கு இதுல எந்த வகை இழப்பும் கிடையாது. இல்ல அதுதான் அவர் கூட இப்போ பணியாற்றுறவங்க இவங்க வரல, ஐயோ இந்த நேரத்துலலாம் இவர் க்ளோஸா இருந்தாரு, இவர் டெத்துக்கு இவர் வரலையேங்கிற ஒரு எல்லாம் ஒரு நாள் மட்டும்தான், ஒரே நாள் மட்டும்தான். 2வது நாள் இதை மறந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான் உலகம், அதுதான் பிராக்டிக்கல். இப்போ இவருடைய மரண செய்தி வந்து எல்லா ஊடகங்களையும் செய்தியா உடனே வந்துச்சு, பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் ஆளா ஒரு துணை முதல்வரா இல்லாம அவரும் ஒரு கலைஞரா முதல் ஆளா ரோபோசங்கர் வந்து பார்த்தாரு. அந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க வந்த மாதிரி நான் இதை பார்க்கல. எனக்கு இந்த கிங்காங்க நான் கல்யாணம் சமீபத்தில் நடந்துச்சு, அதுல நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்தாங்க. அப்போ எனக்கு அது தோணுச்சு, இவங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் வராங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வராங்கன்னு போஸ்டர் இன்விடேஷன் கொடுத்ததை ப்ரமோஷன் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வரலன்னா நம்மளை பத்தி இந்த சமூக வலைதளம், இந்த சமூகம் தப்பா பேசுங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக அங்க வந்தாங்க. அது என்னால பார்க்க முடிஞ்சுது. பட் இங்க எனக்கு உதயநிதி அவர்கள் வந்து அப்படி தோணலை. ஏன் அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில இந்த காமெடி ஷோ மேல ஒரு ஈர்ப்பு அதிகம், இந்த காமெடிஸ் மேல அதிக ஈர்ப்பு அதிகம். நீங்க வடிவேல் பாலாஜி டெத்துக்கும் அவர் வந்தாரு, அது மீடியால போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒரு சில ஊடகங்கள்ல வந்துச்சு, நைட்டே வந்தாரு. இவரும் அப்படிதான் நைட்டோட நைட்டாவே வந்தாரு, இரவா வந்து மேல அந்த அப்பதான் அவருடைய உடல் வந்து வீட்டுக்குள்ள வச்சு அந்த மேல சாங்கியம் செய்யும் போதே கீழே வரல, மேலேயே வந்தாரு. மேலேயே வந்து கூட நின்று தன்னுடைய மனசார கண்ணீரஞ்சலியை செலுத்திட்டு தான் போனாரு. ஸோ அது வந்து இதுல வந்து நான் அரசியல் ரீதியா பார்க்கல, ஒரு உணர்வு பூர்வமா அவருக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு. அரசு சார்பா ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்க? இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல, கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஆனா மிகப்பெரிய விஷயம், ஒரு கவர்மெண்டுடைய சிஎம் இவருக்காக ஒரு இரங்கல் செய்தி கொடுறாங்க. நீங்க சிஎம்மா இருக்கட்டும், கனிமொழி மேமா இருக்கட்டும், நிறைய அரசியல் தலைவர்கள், அவங்க மட்டும் இல்ல, எல்லா அரசியல் தலைவர்களும் இதுல பதிவு போடும்போது, அண்ட் சீமான் அண்ணா அங்க வந்தாங்க, மிகப்பெரிய விஷயம். சீமான் அண்ணா வந்தாங்க, கமல் சார் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஒரு தொலைக்காட்சி கலைஞன் ஒரு அரசாங்கம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கேன், எவ்வளவு பெரிய விஷயம் தெளிவா. ஒரு சாதாரண ஒரு தொலைக்காட்சியில் ஒரு காமெடி பண்ண மனுஷன் சின்ன சின்ன திரைப்படங்கள் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போய் ரீச் ஆயிருக்காரு. அப்ப இது அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி. நீங்க இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும், இதை பத்தி விமர்சிக்கணும். ஒரு மனுஷன் இங்க இருந்து இங்க வந்திருக்கான, 0 to ஹீரோ ஆயிருக்கானே, இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி ஊடகங்கள் விமர்சிங்க. அதை விட்டுக்கிட்டு அப்படியா இப்படியான்னு விமர்சிச்சு இதுல என்ன பயன்? எனக்கு இதுக்கப்புறம் நீங்க விமர்சிக்கிறதா இருந்தா அவருடைய புகழை பத்தி விமர்சிங்க, அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு நபரை பத்தி சொல்லணும்னா விஜய் ஆண்டனி சார், அவரையும் நான் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ஜென்யூனா பார்க்க தோணுச்சு. ஏன்னா அந்த மனுஷன் வந்தாரு, இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோ, ஒரு மியூசிக் டைரக்டர், வந்து ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு அடுத்த செகண்ட் கிளம்பி இருக்கலாம். ஆனா உணர்வு பூர்வமா ஓரமா அப்படி நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா அவர் வந்து தனுஷ் சார் வந்தாங்களா இன்னும், ஆமா தனுஷ் சார் வராங்க. அந்த மனுஷன் அப்போ கூட எல்லாருக்கும் தனுஷ் சார் மேல போக்கஸ் கண்டிப்பா இருக்கும், அவர் பின்னாடி இப்படி நின்றுட்டு இருக்காரு. சரி தனுஷ் சார் போனப்பறம் போயிடுவார் அப்படின்னு பார்த்தா கூட தனுஷ் சார் போனதுக்கு அப்புறம் மூவ் பண்ண பதில் அப்படியே நின்று அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஸோ அவ்வளோ ஆத்மார்த்தமா அவரை காதலித்த ஒரு நபர்ல விஜய் ஆண்டனி அவர்களையும் நம்ம சொல்லலாம். இவர் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு, இதை நான் செய்யணும்னு நினைச்சிருக்காரு, இதை இப்படி பண்ணிடணும்டா நான் சொல்லியிருப்பார்ல. ஆமா, அந்த கனவு நிறைவேறாம போயிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய பிரதர், நிறைய அவருக்கு நிறைய ஆசை பிரதர். அவர் என்னன்னா வாழ்க்கையில நிறைய சக்சஸ் பண்ணணும். இத்தனைக்கு அந்த மனுஷன் ஜெயிச்ச மனுஷன், அந்த ஆளுக்கு அது பத்தல. நீங்க ரோபோ சங்கருக்கு அது பத்தல. கடைசி வரைக்கும் இப்ப எனக்கெல்லாம் இன்னைக்கு நார்மலா இப்பதான் ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் சரியா ஒரு மிகப்பெரிய திரைப்படம் கூட நடிக்கல. ஆனா அவர் இத்தனை படங்கள் நடிச்சும் இது பத்தாது, இன்னும் நான் பண்ணணும் மிகப்பெரிய ஆசை. நான் சொன்னல அந்த ஒரு 3-4 நாள் முன்னாடி கூட, நிறைய படம் பண்ணிட்டு இருக்கமா, அடுத்தடுத்து நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வருது, இதெல்லாம் தாண்டி நேஷனல் அவார்ட் வாங்கணும் என்பது மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய கனவு ரோபோ சங்கர் நாக்கு. அதுக்கப்புறம் நாங்க கூட இருக்கவங்களாம் சேர்ந்து நாங்க இந்த டிஜிட்டல்ல ரீசெண்டா சிரிச்சா பூச்சி ரீயூனியன் ஒரு ஷோ பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு பிளான் பண்ணோம், 0 to ஹீரோன்னு ரோபோனா வச்சு அவருக்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லும் போது அப்ரோச் பண்ணும்போது, சொல்லுமா யாரை கூப்பிடணும், கமல் சாரை கூப்பிடுமா, தனுஷ் சாரை கூப்பிடுமா, இந்த ஈவெண்ட்டை பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஸோ இப்படி கனவு. இந்த 2வது கனவா
மூணாவது அவருக்கு என்னன்னா தன்னுடைய பேரனுக்கு காதணி விழா பண்ணணும் அந்த அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா 19ஆம் தேதி அவருடைய மரணம், 20ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன், 20, 21 காதணி விழா. இதற்காக அவருடைய வாட்ஸ்அப் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வாய்ஸ் ரெக்கார்ட், அவ்வளவு செலிபிரிட்டி, அவ்வளவு பிரபலங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். என் பேரன் காது குத்து மதுரையே தெவிக்க விடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு. எல்லாருக்கும் என்னன்னா அந்த அட்லீஸ்ட் அந்த காதணி விழாவாவது முடிச்சு போயிருக்கலாம். அக்கா கூட என்ன நினைச்சாங்கன்னா ஓரளவு உடல் சரியாயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் வண்டியில கூட உட்கார வச்சு இவரை ரூம்ல உட்கார வச்சா காது குத்திட்டு வந்துடலாம். ஏன்னா அங்க மிகப்பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம் என்னன்னா இன்னைக்கு ரோபோனா இல்லை அப்படிங்கிறனால இந்த ஃபங்க்ஷன் நின்றக்கூடாது. நான் ஒரு அந்த பையனுக்கு ஒரு தாய் மாமனா என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், என்னுடைய சக நண்பர்களாக இருக்கட்டும், இதில் தங்கோதரியெல்லாம் சொல்லுமாப்பில் நம்ம என்ன வேணால் சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவர் கூட இந்த ஸ்மார்ட் டெக்கர் இருப்பாங்க, பசு, இந்த மாதிரி கிமி, இந்த மாதிரி சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கோம். பட் அந்த குடும்பம் இதுக்கு என்ன சொல்லுது தெரியல. ஏன்னா இப்போ தான் துக்கம் நடந்திருக்கு. இந்த துயரத்துலேருந்து அவங்க கொஞ்சம் மீளட்டும். நான் உடனே ஒத்துக்க மாட்டேன். மீண்ட உடனே நிச்சயமாக ரோபோனுடைய பேர நட்சத்திரனுடைய காதணி விழா மிக பெரிய அளவில் நடத்துவோம். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ ரோபோ சங்கர் கூட ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த மரணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்லையே, திரும்ப நீங்க அதோடைய தொடர்ச்சி அதுதான் சொல்றேன். நான் எவ்வளவு தூரம் பேசுறதுக்கான விளக்கமே உங்களுக்கு முழுசா இல்ல முழுசா நீங்க திரும்ப நீங்க அதே தான் இல்ல நான் முழுசா முடிச்சறேன் அந்த கேள்வியை. என்னன்னா இவ்வளவு தூரம் பேசுறது எதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பழக்கம் அதோட தொடர்ச்சியே கிடையாது. அதுதான் நான் சொல்ல முடிச்சறேன். அந்த கேள்வி கேளுங்களேன். இப்ப ஏன்னா தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரு சோசியல் மீடியால தான் குடிக்குதுன்னு ஒத்துக்கிட்டனால அவர் குடிக்காத நீங்க அதான் சொல்ல அவர் எவ்வளவு குடிச்சாரு, எத்தனை லிட்டர் குடிச்சான்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு எதனால சாண்டிஸ் வந்து யாருக்கு தெரியும்? நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நான் ஜென்யூன் நல்லவன்னு வேஷம் போடுறதெல்லாம் குடிக்காத இல்லன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஜென்யூனா தன்னை காட்டிக்கிற நிறைய பேர் இங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அவருக்கு வந்து வறுமை இருந்துச்சு, 2 வருஷம் எந்த ஷோஸும் கமிட் ஆகலங்கிறது கருத்துலாம் நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வளர்ந்து வந்து நம்ம ஒரு கலைஞர்களா இருக்கிறப்ப நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னா நீங்க எந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறேன். இப்போ உங்க கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், நாளைக்கு யார் வேணா பெரிய ஆள் ஆகலாம். ரோபோவை விட உயரத்துக்கு போகலாம். இப்போ ரோபோ ஆசைப்பட்ட அந்த நேஷனல் அவார்டு உங்க கூட வேலை பார்க்கணும் யாரும் அவங்க இந்த மாதிரி எந்த தவறும் பண்ணிடக்கூடாது இல்ல. அதுக்கு நாஞ்சில் என்ன அட்வைஸ் பண்ண? நான் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, தன்னுடைய யாருடைய சுய கேள்விதான் கேட்க நீங்க ஆக்ரோஷமா மாறிட்டீங்க. இல்ல, யாருடைய சுய ஒழுக்கத்துக்கும் நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் கிடையாது. இதை கேட்டுக்கிற அளவுக்கு அவங்களும் கிடையாது. இன்னைக்கு வளரும் கலைஞர்கள் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய சொசைட்டில வேற மாதிரி நம்மளை கட்டமைச்சு வச்சுட்டாங்க. இதுல இருந்து மீண்டு வரணும் நம்ம நினைச்சாலும் இந்த சமுதாயமும் நம்ம சுத்தி அமைப்பும் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கு. நீங்க இந்த கவர்மெண்ட்டும் இந்த இதுவும் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த தீய பழக்கத்துல இருந்து நிறைய இளைஞர்கள், இந்த கலைஞர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் நீங்க பாருங்க, ஒயின் ஷாப் பாஸ்ல 20 வயசு 18 வயசு பசங்க இருக்காங்க. சோ இவங்களை போய் யார் கண்ட்ரோல் பண்ணுவான்? இன்னைக்கு ரோபோ சங்கர் கண்ட்ரோல் பண்ணலாம், நாஞ்சில கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த 18 வயசு இளைஞனை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்? அதுக்கு பொறுப்பு கவர்மெண்ட் கையில இருக்கு. சோ அவங்க நினைச்சா மட்டும்தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நான் கலைஞர்களுக்கு பண்ணக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, ரோபோ நாட்டை வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். எப்படி டெடிகேஷனா இருப்பாரு, எவ்வளவு சின்சியாரிட்டியா இருப்பாரு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங் 9 மணிக்குனா ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துருவாங்க. 9 மணிக்கு 8 மணிக்கு வந்து உட்காரக்கூடிய கலைஞர். எப்போ என்ன பேமெண்ட் கேட்டாலும் அதுக்கு தான் வரேன்னு சொல்லக்கூடிய கலைஞர். ஆட்டிடியூட் இல்லாத கலைஞர். தான் மட்டும் வளர்ந்தா பத்தாது, தன்னை போல சக கலைஞர்களை வளர்த்து விடணும்னு நினைக்கிற கலைஞர். யார் எதை பண்ணாலும் போன் பண்ணி இமிடியேட்டா பாராட்டினீங்க. எத்தனை கலைஞர் போன் பண்ணி பாராட்டு, ஐயோ தலைவா அவ்வளவு உதவியா, நான் சொல்ல உதவியா இல்ல, என்கரேஜ் பண்ணுவாரு. அவர் பண உதவியா அந்த மாதிரி இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுவாரு. யாரும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாலும் உடனே போன் பண்ணி, அம்மா இன்னைக்கு சூப்பரா பண்ணுமா, சூப்பரா இருக்குமா, ரொம்ப நல்லா, அந்த வார்த்தை தானே வேணும். இந்த வார்த்தை வரும். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்லிதான் நான் இன்னைக்கு வரக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய அட்வைஸ். அவ்வளவுதான். அதே போல சார், ரோபோ சங்கர் வந்து சினிமால எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காருங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா சில தகவல்கள் சொன்னாங்க. ஒரு முதல் நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட மணி 4 மணிக்கு ஷூட்டிங் இருக்குன்னா சொன்னதா சொல்றாங்க. அது உண்மைதானா? அந்த சம்பவம் இல்ல, எனக்கு என்ன, அந்த ஆத்மா அவ்வளவு சீக்கிரம் போகணும்னே நினைக்கல பிரதர். அப்படிதான் தோணுது. எப்படி இதை அவருடைய இந்த இழப்பை, அதாவது கெஸ்ஸிங் தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு லாஸ்ட் மந்த் பண்ண சில விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ தான் உயிர் இழக்க போதும் அப்படின்னு தெரிஞ்சுதான் சில விஷயங்கள்லாம் பண்ணாரோ அப்படிங்கிற விஷயம் இப்போ எங்களுக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது தோணுது. இந்த மனுஷன் தான் சாக போதும் தெரியுது, இதுக்கப்புறம் இதை குடும்பத்திட்ட சொன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ தாங்க வெறுக்க வைக்கிறதுக்கான சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சில விஷயம் பண்ணாதான் தோணுது. பட் அது கடவுளுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் தாண்டி அவருடைய உயிர் போகிற தருவாய் ஃபர்ஸ்ட் இங்கே சூர்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்கேருந்து அப்படியே நைட்டோட நைட்டாக ஜெம் மருத்துவமனை கொண்டு போனாங்க. அக்கா
கார்த்திக் ப்ரோ எல்லாம் கொண்டு போறாங்க, அப்படி அட்மிட் பண்றாங்க. அப்படியே உள்ள கொண்டு போய் அப்படி உட்கார வைக்கும்போது தப்புன்னு உழுகுறாரு. அப்பவுமே நினைச்சிட்டாங்க ஓகே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அவரை தூக்க முடியாம தூக்கி வச்சு அந்த நேரத்துல நம்ம அவருடைய மருமகன் கார்த்திக் அப்படி 2 கையில அப்படி அழுத்துறாரு. உயிர் அப்படி வந்து போகுது. அப்படி வந்து அப்படி என்னாச்சு அப்பா அக்கா ரோபோ என்னாச்சு சங்கரா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சங்கரா ஏதாவது பசிக்குதா? இல்லை எனக்கு தூங்கணும் போல இருக்கு சொல்லிட்டு படுத்தவர் தான் ப்ரோ. எனக்கு தூங்கணும்னு சொல்லிட்டு படுத்தவர் தான். அந்த நொடி பேசினாரு, அந்த நொடி பேசினாரு. அவருக்கு தெரியுது அதான் அந்த ஆத்மா இந்த குடும்பத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மனசு இல்லாம கிரிட்டிக்கலா இருக்கு. அதுக்கப்புறம் மயக்க நிலைமைக்கு போனவர் தான். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் எவ்வளவோ போராடினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இதையும் சில மருத்துவர்கள் நிறைய கமெண்ட்ஸ் என்னமோ சொல்லிருக்காங்க, நாங்கள் என்னமோ பண்ணால் அவர் கேட்கலான்ட்டு. அது அவங்களுடைய சுய தொழில் விளம்பரத்துக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் சொல்லியும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம். அந்த குடும்பம் என்னைக்காவது நாள் பதில் சொல்லும், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அண்ணனுடைய உடலை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆம்புலன்ஸில் ஏறும்போது அவ்வளோ தடங்கள், அவ்வளோ சீக்கிரம் அந்த உடல் ஏறல. ஏறும்போது கூட ஒருத்தர் கையில் அடிப்படுது, இது பண்ணுது. அவரு தான் செத்துட்டேன்னு அவர் நம்பினாரா இல்லை நான் இப்படி ஆயிட்டேன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா என்னன்னே தெரியல. எழுக்குது, ஸ்டக் ஆகுது. அப்புறம் ஆம்புலன்ஸை தூக்கிட்டு வரோம். அந்த ஆம்புலன்ஸ் பாதி இடத்துல ஸ்டக் ஆகி இன்னைக்கு ஆம்புலன்ஸை பற்றி நிறைய விமர்சனங்கள் வீட்டுக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அதை பற்றி இன்னொரு இடத்துல பேசுவோம். பட் அந்த ஆம்புலன்ஸ் இத்தனைக்கும் இருக்கு, ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையுடைய ஆம்புலன்ஸ் ஒரு ரோட்டில் ஸ்டக் ஆகி நிற்குது. அப்படி உள்ள பல தடங்களுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்தோம் அந்த உடல். அவருடைய பேர் எங்கும் எப்போதும் ஒலிக்க வேணும். அதுக்கு பிகன் டாக்கீஸ் சார்பாகவும் நாங்கள் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.